அனைவருக்கும் வணக்கம்ங்க. டிஎன்பிஎஸ்சிலிருந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா, கிட்டத்தட்ட 152 துறை தேர்வுகள் லாஸ்ட் இயர் 2023 டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. நிறைய டைப்ஸில் நடந்தது. கொள்குறி வகை, விரிந்துரைக்கும் வகை, அதான் 152 துறை தேர்வுகள் இல்லையா? ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் நடந்தது. கிட்டத்தட்ட 39 மாவட்ட தேர்வு மையங்களில் இந்த எக்ஸாம் நடந்தது. இதற்கான ப்ராப்பர் ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனீங்களோ அவங்க போய் உங்களோட ஆன்சர் கீ, நிறைய பேர் இந்த ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? என்னதான் நம்ம செக் பண்ணாலும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணுற ஆன்சர் கீக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர் கீழே ஏதாவது ஆன்சருக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா அதற்கும் டைம் கொடுத்துருக்காங்க. வர 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அதற்கான மறுப்பை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் ப்ளஸ் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம்ஸோட குறியீட்டு எண், எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்க, அதற்கான ஆன்சர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸோட நீங்கள் சப்மிட் பண்ணணும். வெப்சைட்டில் அதாவது நீங்கள் மெயில் மட்டும்தான் பண்ணணும். tnpsc.qdd@gmail.com இந்த மெயிலுக்கு மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்க நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த மறுப்பு ஆன்சரை நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மெயில் மட்டும்தான் சென்ட் பண்ணணும். நீங்கள் கடிதம் வழியாகலாம் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஆன்சர் கீயை செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.